டே 14 ஆஃப் மை 100 days weight loss சேலஞ்ச் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்த நாள். இன்னைக்கு என் கை இன்னைக்கு அவிஞ்சிடுச்சிங்க, தீப்பட்டு புண்ணாயிடுச்சு. வாங்க, உண்மைதான் என்ன நடந்துச்சுன்னு உள்ளாடி போய் சொல்றேன். ஸோ காலையிலே எழும்பி கேஸ் தட்டுப்பாட்டை மனசுல வச்சு காலையில இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்து வச்சு வெந்தயம் தண்ணி போட்டு குடிச்சாச்சு. கூடவே என்னோட மார்னிங் ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் டீயுமே குடிச்சிட்டேன். அண்ட் என்னோட ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிட்டு காலேஜுக்கும் கிளம்பியாச்சு. என்னோட டீயும் குடிச்சிருந்தேன் இன் பிட்வீன். ஸோ 30 minutes ஒர்க் அவுட் முடிஞ்சாச்சு. ஸோ அழகாக மேட்சிங்காக ப்ளூ கலரில் ஜிம்கி எல்லாம் வாங்கி போட்டு அப்படி அழகாக என்னோட லிப் பாம், இது வந்து ஆர்கானிக் லிப் பாம், இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சு கெத்தா இன்னைக்கு காலேஜுக்கு ஒரு ஒர்க் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேங்க. காலேஜில் போய் மிசலியும் சாப்பிட்டுட்டு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை முடிச்சிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் சம்பவமே நடந்துச்சு. என் 4 விரலுமே அவிஞ்சு போச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறமா கெட்டு போட்டுட்டு பண்ணவே இல்லை ஒர்க்கு. அப்படியே வண்டி எடுத்துட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கு காரணமான ஆள் யாருன்னு பார்க்க வேண்டாமா? ஸோ இவர் தாங்க அந்த புல்லட் பாண்டி. காலையிலே சிலிண்டரை பற்றி யோசிச்சனாலேயோ என்னமோ இன்னைக்கு கேஸே எனக்கு வினையா வந்து முடிஞ்சிடுச்சு. என் கை அவிஞ்சிருக்கிறது அப்படியே கருப்பில் அழகாக டிசைன் போட்டு வச்ச மாதிரி இருக்குங்க. ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன். கை ரொம்ப காந்திட்டு இருந்துச்சு, எதுவுமே பண்ண முடியல. சில்வர் எக்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே இருந்தாச்சு. அம்மா வந்து அப்படி கொஞ்சம் விரவி கொடுத்தாங்க. நான் அது ஸ்பூன் இடது கையால் சாப்பிட வேண்டிய நிலைமை. ஸோ நைட் ஆக இந்த மாதிரி அந்த ஹீலிங் லிக்யூடெல்லாம் வர ஆரம்பிச்சுது. ஆனாலுமே வலி தாங்க முடியல. நைட்டு வந்து பன்னீர் புரிஜி தான் அம்மா தான் மேக் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படியே அதை சாப்பிட்டு என்னோட டே முடிஞ்சு போச்சு. ஸோ என்னோட சுவாரஸ்யமான இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் ஃபர்தர் அப்டேட்ஸ். See you guys next video. Until then, bye.